எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான இண்டோ சைனீஸ் லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸோட ஒரு சூப்பரான கோபி மஞ்சூரியன் வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ரெண்டு ரெசிபீஸும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்து சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிருங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி தண்ணி கொதிச்ச உடனே இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு கழுவி வச்சு பாஸ்மதி அரிசியை இதில் போட்டு நல்லா வேக வைக்கணும். அரிசி முக்கால்வாசி வெந்த பிறகு வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. அடுத்தது ஒரு பெரிய பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 1 டீஸ்பூன் பொடியை நறுக்கின பூண்டு, 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் ஒரு குடமிளகா சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டுக்கோங்க. அடுத்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் 500 கிராம் காளான் எடுத்திருக்கேன். இது நீங்கள் சுத்தமாக கழுவி மெலிசா ஸ்லைசஸை கட் பண்ணிக்கோங்க. நறுக்கி வச்ச காளானை பேனில் போட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கணும். ரெண்டு நிமிஷம் கழிச்சு இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவு மிளகு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதில் 2 டீஸ்பூன் வினிகர், 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் ஷெஸ்வான் பேஸ்ட் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்கணும். அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு பார்த்தீங்கன்னா காளான் நல்லா வெந்திருக்கு, கிரேவி லேசாக திக்காக இருக்கு. இப்போ வேக வச்ச சாதத்தை பேனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சாதம் போட்ட பிறகு உடையாம பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். கிரேவியில் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கடைசியில் கொஞ்சம் வெங்காயத்தாள் நறுக்கி போட்டு இறக்கிடுங்க. அருமையான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தயாரா இருக்கு. இந்த ரெசிபிக்கு நான் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் துண்டுகளை கட் பண்ணியிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா டாஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு காலிஃப்ளவர் துண்டும் இந்த மசாலா மிக்ஸில் நல்லா கோட் ஆகணும். அடுத்து இதில் 5 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் 2-3 நிமிஷம் போட்டு பிளான்ச் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நான் செஞ்ச மாதிரி அப்படியே காலிஃப்ளவர் போட்டு செய்யலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போட்ட மாவு காலிஃப்ளவரில் நல்லா ஒட்டும். இதை 10 நிமிஷம் ஊற வச்சு டீப் ஃப்ரை பண்ணலாம்.
கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி காலிஃப்ளவரை போட்டு டீப் ஃப்ரை பண்ணுங்கள். காலிஃப்ளவர் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்து வைங்க. இப்போ கோபி மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு அகல கடாய் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் பொடியை நறுக்கின பூண்டு, பொடியை நறுக்கின இஞ்சி இதெல்லாம் போட்டு கிண்டுங்க. அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை குடமிளகாய் சேர்க்கிறேன். இது ரெண்டையும் அகல துண்டுகளாக கட் பண்ணி போடணும். இப்போது வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இதில் சாஸஸ் ஆட் பண்ணலாம். 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ காலிஃப்ளவர் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு சாஸஸ் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. சோள மாவு கலவை செய்ய 2 டீஸ்பூன் சோள மாவு 1/2 கப் தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைக்கணும். சாஸ் கொதிக்க ஆரம்பிச்சதும் இதில் கரைச்ச சோள மாவு ஊற்றி கிண்டுங்க. சோள மாவு கலவை ஊற்றுனதும் சாஸ் கொஞ்சம் கெட்டியாகும். இதில் பொரிச்ச காலிஃப்ளவர் போட்டு கிண்டுங்க. கடைசியாக இதில் நறுக்கின வெங்காயம், நறுக்கின வெங்காயத்தால் கீரை, நறுக்கின ஃப்ரெஷ் சிவப்பு மிளகாய் போட்டு கிண்டுங்க. உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாம்னா நீங்கள் சிவப்பு மிளகாய் போட வேண்டாம். இப்போது கோபி மஞ்சூரியன் ரெடியாக இருக்குது. சூடாக பரிமாறுங்க. இந்த டேஸ்டியான சூப்பர் ஈஸியான லஞ்ச் காம்போவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.